1957ஆம் ஆண்டு மாயமான சோழர் காலத்து செம்பு தகடு குறித்து லால்குடி அன்பில் கோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அன்பில் கிராமத்தில் சிவன் கோவில் உள்ளது. இக்கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் உபகோயிலாக உள்ளது. இக்கோவிலானது சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இக்கோவிலில் பழமையான செப்பு தகடு இருந்தது. இந்த செப்பு தகட்டை அன்பில் தகடு என மக்கள் அழைத்து வந்தனர். அந்த தகடானது சுந்தர சோழரால் வழங்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அந்த செப்பு தகட்டில் சுந்தர சோழன் ஆட்சிக்கு வந்த 4ஆம் ஆண்டில் கிபி 961ஆம் ஆண்டில் அவருடைய மந்திரிக்கு 10 வேலி நிலம் வழங்கியுள்ளது பற்றியும் மாதவப்பட்டர் முன்னோர்கள் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு செய்த தொண்டுகள் பற்றியும் குறிப்பு இருந்துள்ளது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து 1957ஆம் ஆண்டு தொல்லியல் துறை குழுவினர் அன்பில் சத்திய வாகீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு வந்து செப்பேட்டை நேரில் பார்வையிட்டு படிமம் எடுத்து சென்றனர். அதன் பிறகு இந்த செப்பு தகடு மாயமானது. இதுவரை அந்த செப்பு தகடு எங்கே உள்ளது என எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. இது குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் செப்பேடுகள் பற்றிய தகவலை அறிவிக்கும் பொருட்டு அறிவிப்பு போஸ்டர்களையும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் லால்குடி வட்டார பகுதி முழுவதும் ஒட்டியுள்ளனர். இந்த நிலையில் அன்பில் கோவில் ஸ்ரீரங்கம் கோவிலின் உபகோயிலாக உள்ளதால் இங்கு செருப்பு பட்டயம் உள்ளதா, கூடுதல் தகவல் ஏதேனும் கோவில் நிர்வாகத்திடம் உள்ளதா என்பது குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி சிவகுமார் தலைமையில் ஏடிஎஸ்பி பாலமுருகன், ஆய்வாளர் இந்திரா தலைமையிலான சிலை தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் ஆய்வு நடத்தப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அன்பிலில் அமைந்துள்ள சவுந்தரநாயகி அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் செப்பு தகடு குறித்து சிலை திருட்டு கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி சிவகுமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது கூடியிருந்த மக்களிடமும் கோவில் குருக்களிடமும் ஏதேனும் இச்செப்பு பட்டயம் பற்றி தகவல் தெரிந்தால் தெரிவிக்குமாறு கூறினர். மேலும் இதனை பற்றி வழக்கறிஞர் ராஜ்காந்த் என்பவர் கூறுகையில், வேளாளர் ஒருவர் 1919இல் வீடு கட்டுவதற்கு குழி பறித்த போது இச்செப்பேடு பூமிக்கு அடியில் கிடைத்துள்ளது. கிடைத்த செப்பேட்டை வேளாளர் லட்சுமணன் செட்டியார் என்பவரிடம் கொடுத்துள்ளார். அவர் அந்த செப்பேட்டை தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உ.வே.சா அவர்களிடம் கொடுத்துள்ளார். அவர் தொல்லியல் துறை இயக்குநராக இருந்த கோபிநாத் என்பவரிடம் வழங்கியிருக்கின்றார். அவர் இறந்த பிறகு இன்று வரை அவருடைய லாக்கர் திறக்கப்படவில்லை. அப்படி திறந்தால் அந்த லாக்கரில் செப்பேடு அல்லது செப்பேட்டில் உள்ள தகவல்கள் நிச்சயமாக இருக்கும் என்றார். அப்படிங்கும்போது அவங்க டேட்டா அவங்க உள்ள வரணும். உள்ள வந்தா அதுக்கு நம்ம அவங்க வெளியில நீங்க யார்ட்டே கேட்க போறீங்க எதுவுமே இல்லாம அவங்க டேட்டா பண்ணி போயிட்டோம்னா என்னென்ன திரும்ப எல்லாமே டேட்டா பண்ணிருக்காங்க. அது இல்ல நீங்க சொல்றது தப்பா பண்ணி பேசுறீங்க. ஆக்சுவலா வந்து மைசூர்ல தொழில் துறையில இருந்து ஒரு டீம் வர்றாங்க. அந்த டீம்
தெரியும். அந்த கதிரவன் அந்த செய்தியில் போட்டு விட்டுருங்கிறியா? அந்த கதிரவன் அந்த செய்தியில் போட்டு விட்டுருங்கிறியா? அன்பில் அனுதிருத்த பெருமராயிருக்கு சுந்தர சோழனால் செப்பு பட்டயம் எழுதி கொடுத்த செப்பு பட்டயம் ஒரு வேளாளர் தன்னுடைய வீடை இடிச்சிட்டு கட்டுறப்போ அது அடியில் கிடைக்கப்பட்டுச்சு. அந்த கிடைச்சதை கொண்டு போய் லட்சுமண செட்டியார்கிட்ட கொடுக்குறாரு. லட்சுமண செட்டியார் உவே சாமிநாத ஐயர்கிட்ட அதை ஒப்படைக்கிறார். சாமிநாத ஐயர் அவரு கொண்டு போய் கோபிநாத் என்கின்ற தொல்லியல் துறை இயக்குனர்கிட்ட அதை கொடுத்துருக்காங்க. தொல்லியல் துறையில் அதை கொண்டு போய் அவர் கொண்டு வச்சிருந்துருக்காரு. அவர் எங்கே வச்சார், அவர் தன்னுடைய லாக்கரில் வச்சுருக்காரு. வச்சிருந்த லாக்கர் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்குது. அதை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக இந்த செப்பேடு எங்கே இருக்குங்கிறது தகவல் தெரிய வரும். அவர் ரூமில் தான் இருக்குங்கிறீங்க, அது எதை பற்றி சொல்ல வரீங்க? இல்லை என்னென்னா இது உவே சாமிநாத ஐயர் இதை ஒரு பொறுப்பான விஷயமாக கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு சேர்த்துருப்பார். அவர் கோபிநாத்திட்ட கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. அவர் கொண்டு போய் வேறு எங்கே அது அப்போ சென்னை ராஜதானியமாக இருந்தனால அது அங்கேருந்து வேறு எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே மீறி இருந்திருந்தாலும் அவர் அங்கே சப்மிட் பண்ணதுக்கான சில ஆதாரங்களும் அந்த தொல்லியல் துறையில் இருக்குது. அந்த செப்பேடை பின்னாடி அது படி எடுத்திருக்காங்க. அந்த செப்பேடை பற்றிய டீட்டெயில்கள்லாம் அவங்களே வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டாலும் தொல்லியல் துறையே வெளியிட்டிருக்கு அவங்களுக்கு. இதை பற்றிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தொல்லியல் துறையே அது வெளியிட்டிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அந்த செப்பேடு அவருடைய பர்சனல் லாக்கர், ஏன்னா இடையில அவர் இறந்து போயிடுறார். அது இறந்து போயிடுறதுனால அது சரியானபடி வெளியே கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு. அதை பற்றிய யாருக்கும் அதை பற்றிய தகவல்கள் இல்லை. பின்னால் கல்கி அதை நாவலாக எழுத போகிறப்ப தான் அதை பற்றிய டீட்டெயில்களை கல்கி வெளியிட்டார். கல்கி வெளியிட்டதுக்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் தான் இதோட அருமை பெருமைகள்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு. அதனால் அந்த ஆவணங்கள் எங்கே இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். இப்போ எங்கே தான் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க? நான் சொல்ல வர்றது தொல்லியல் துறையில் தான் இருக்குது. கோபிநாத்துக்கிட்ட தான், கோபிநாத்தோட அவருடைய பர்சனலாக வச்சுருக்கக்கூடிய அறையிலையோ இல்லை அவருடைய லாக்கர்லேயோ ஏதோ ஒரு இடத்துல அது இப்போ கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ.